நடிகை பேர் கத்துறதாக இருக்கட்டும், நாகரிகம் இல்லாமல் நடந்துக்கிறார்கள். இங்க மாநில தலைவரா இருக்காரு திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் பாஜகவில். அவரும் ஒரு கருத்து பேசுறாரு, பெண்கள் குறித்து இழிவா பேசுறாரு அப்படின்ற விமர்சனம் எழுது, அதற்கு கண்டனங்கள் எழுது. ஆனா தாவேக்கால இருந்து எந்த ஆக்ஷனும் எடுக்கவே இல்லை. பெண்களை இழிவுபடுத்த யாரா இருந்தாலும், அது பாஜகவா இருக்கட்டும், இல்லை எதிர்கட்சியா இருக்கட்டும், இல்லை வேற எந்த ஒரு கட்சியாக இருக்கட்டும், கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். ஓகே, பட் ஆனா இமிடியேட் ஆக்ஷன் ஏன் இல்லை அப்படிங்கறத எல்லாரும் கேக்குறாங்க. இன்னைக்கே நடக்கணும், இன்னைக்கே நேத்து நைட்டு பேசுறாரு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அடுத்த நாள் காலையில அவங்க வீட்டு வாசல்ல போலீஸ் இருக்காங்க. சரி, நீங்க இப்ப என்ன பத்தி தப்பா பேசுங்க. எவ்வளவு நாளுக்கு அப்புறம் நான் ஏங்க பேசணும்? அதற்கு எம்எல்ஏ கிட்ட போய் சொன்னதுக்கு எம்எல்ஏவும் அதற்கு உடந்தையா இருக்காரு, அவருக்கு தான் சப்போர்ட் பண்றாரு அப்படின்ற அக்யூசேஷன்ஸ் வருது. அந்த எம்எல்ஏ மேல என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு தெரியல. உண்மை என்ன நடந்த, ஒரு பெண் ஒருத்தங்க வந்து சொல்றாங்கன்றதுக்காக அது உண்மை ஆயிடாது, ஒரு ஆண் அதை மறுக்கிறாங்கிறதுக்காகவும் அது உண்மை ஆயிடாது. அந்த பெண்ணை தான் கட்சியில இருந்து நீக்கினாங்க, அதுதான் அப்ப அவங்க பொய் சொல்லியிருக்காங்கன்றதுதான் அர்த்தமா? எப்படிங்க இந்த விஷயத்துல யாருங்க பொய் சொல்லுவா? காசுக்காக கண்டிப்பாக. என்ன நீங்க இன்னும் குழந்தையாவே இருக்கீங்க. யாரை பார்த்து ஜாயின் பண்ணீங்க கட்சியில? இல்லை, நான் இன்னும் யாரையுமே வந்து பார்க்கல, எந்த அமைச்சர்களும் இன்னும் நான் சந்திக்கல. என்னோட உழைப்பை பார்த்து கண்டிப்பாக ஒரு நாள் அவர்களே வந்து சந்திக்கணும்னு சொல்லுவார்கள் என்ற நம்பிக்கையில் தான். சூப்பரா இருக்கு அம்மா, எனக்கு இதோட சீக்கிரம் தெரியும். சாக்லேட் ஸ்வீட்டன் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பிக் பாஸ் ஃபேம் வர்ஷினி வெங்கட் அவங்க தான் இருக்காங்க. சமீபத்தில் தாவேகாவுக்கு தன்னுடைய ஆதரவு தெரிவிச்சுட்டு தாவேகாவில் நிர்வாகியாகவும் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட பல விஷயங்களை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி? சமீபத்தில் தாவேகாவில் உறுப்பினராக சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய இன்டர்வியூஸ் பார்க்க முடிஞ்சுது. ஆனால் இன்னும் அஃபிஷியலாக யாரையும் மீட் பண்ணி இணையில அப்படின்னு சொன்னீங்க. ஸோ ஏன் இந்த திடீர் முடிவு? லைக் ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட், சினி இண்டஸ்ட்ரி, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருந்துட்டு இப்படி பாலிடிக்ஸ் வர்றதுக்கான ரீசன் என்ன? மக்கள் சேவை. மக்கள் சேவையை வந்து ஒரு பொறுப்பாக நான் பார்க்குறேன். பொறுப்பை தாண்டி அது ஒரு குடிமகனின் அடையாளம், கடமைன்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து மக்களுக்கு சேவை செய்யணுன்ற எண்ணம் தான் எனக்குள்ளே இருக்குது. ஸோ அதே காரணத்தினால்தான் தாவேகாவில் ஜாயின் பண்ணேன். அவங்களோட கொள்கை எனக்கு பிடிச்சிருக்கு. புது கட்சி, புது கவர்மெண்ட், அவங்களோட ஓப்பன்னஸ், இது எல்லாமே பிடிச்சி நான் வந்து தாவேகாவில் சேர்ந்தேன். ஓகே, கொள்கைன்னு சொன்னீங்க. தாவேகா வந்து கொள்கையே இல்லாத கட்சி அப்படிங்கிறது அவங்க மேலே வைக்கக்கூடிய விமர்சனமாக இருக்குது. ஸோ எந்த கொள்கையை நீங்கள் பார்த்து இருத்தீங்க கட்சியில்? நோ கரப்ஷன், ஊழல் இல்லாத ஒரு விஷயம், தூய சக்தின்றது தான் எங்களோட கொள்கை. அது கண்டிப்பாக வந்து பாராட்ட வேண்டிய விஷயம். இது வரைக்கும் 100 நாள் ஆயிருக்கு. 100 நாளில் நிறைய பேர் வந்து சொன்ன ஒரு விஷயம், எங்கேயுமே ₹1 கூட வந்து காசு வந்து ஊழல் நடக்கவே இல்லை அப்படின்றது. இது வரைக்கும் அப்படி ஒரு விஷயம் நடந்ததே கிடையாது. இப்போது நம்ம தாவேகா ஆட்சியில் அது நடக்குது. ரொம்ப சந்தோஷமான விஷயம், பாராட்ட வேண்டிய விஷயம். அதனால் எங்களோட கொள்கை தூயமாக இருக்கிறது, ஓப்பன்னஸ், சோஷியல் ஜஸ்டிஸ், இது எல்லாம் தான் இருக்குது. நிறைய பேருக்கு அது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால் அவர்கள் வந்து விமர்சனம் வைக்கிறார்கள். கொள்கையே இல்லாத கட்சி என்பது இல்லை. நான் அதை அப்படி பார்க்கல. கண்டிப்பாக தூய சக்தியாக செயல்பட்டுருக்கிறோம். ஓகே, பட் ஆனால் கரப்ஷன், ஆன்டி கரப்ஷன் அப்படிங்கிறது எல்லா கட்சிகளும் சொல்கிறது தானே. இந்த முறை தாவேகா அதை செய்து காட்டியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பட் வித்தின் 100 டேஸில் ஃபுல்லாகவே கரப்ஷன் ஃப்ரீ ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல? அப்படி சொல்ல முடியாது, கண்டிப்பாக அப்படி சொல்ல முடியாது. 100 நாட்களில் எது ஒரு லெவலில் பாசிபிளோ கண்டிப்பாக அது வந்து நடக்கிறது. இத்தனை வருஷம் உள்ள ஊழலை ஒரே நைட்டில் நம்மளால் ஒழிக்க முடியாது. 5 வருஷம் ஆட்சி, கண்டிப்பாக அதுக்கான நேரம் எடுக்கும். பட் ஸ்டார்டிங்க்கு இது ரொம்பவே நல்ல ஒரு குட் ஸ்டார்ட் அப்படின்றத நான் சொல்லுவேன். பல கட்சிகள் இருக்கு, டிவிக்கே மட்டும் ஸ்பெசிஃபிக்கா அப்படிங்கிறதுக்கு என்ன ரீசன்?
இது வரைக்கும் எல்லாரும் சொல்லியிருப்பார்கள் நாங்கள் ஊழல் செய்ய மாட்டோம் அது இது என்று. பட் அவர்கள் என்ன பண்ணார்கள் என்றதை நம்ம கண்கூடா பார்த்தாச்சு. இது வந்து இவங்க சொன்னதும் வந்து கண்டிப்பாக ஒரு புது கட்சி, இது மக்களுக்காக கட்சி, மக்கள் தேர்ந்தெடுத்த கட்சி, முக்கியமாக வந்து மக்களோட பிரச்சனை எல்லாம் தீர்க்கிறதுக்கான கட்சி தான். எங்கள் தலைவர் பேசுறதும் சரி, அவர் செயல் எல்லாமே வந்து கரெக்டாக நடந்துட்டுருக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக ஒய் டிவிக்கேன்றதை விட ஒய் நாட்டுன்ற கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ அப்படி பார்த்தோன்னா திராவிட கட்சிகள் தான் மாறி மாறி டிஎம்கே ஏடிஎம்கேன்னு ஆண்டுகிட்டு இருந்தாங்க இவ்வளோ நாளாக. ஸோ அவங்க மேலே ஒரு கரப்ஷன் சார்ஜஸ் வைக்கிறது, அவங்களுடைய கவர்னன்ஸை நான் பார்த்துட்டேன், ஸோ எனக்கு அது பிடிக்கல அப்படிங்கிறது வேற. பட் ஆனால் அதர் ஆப்ஷன்ஸ் இருக்காங்கல்ல, நாம் தமிழர் கட்சி இருக்காங்க. பட் ஒய் நாட் என்டிகேன்னு நான் கேட்பேன்ல திரும்ப. எனக்கு என்டிகேயோட கொள்கையோ சரி, இல்லை அவங்களோட கட்சியிலையோ சேர்ற அந்த ஈர்ப்பு எனக்கு இன்னும் வரல. எனக்கு தாவேக்கால தான் சேரணும். இப்போது சமீப காலத்தில் நிறைய இளைஞர்களும் வந்து தாவேக்கால வந்து இணைஞ்சிருக்காங்க. அதுக்கு எங்கள் தலைவர் முக்கியமான ஒரு காரணம் கூட. அவர் புரட்சிகரமான விஷயம் வந்து நிறைய பண்ணியிருக்காரு. நம்ம தேர்தலே வந்து கண்கூடாக வந்து பார்க்கக்கூடிய விஷயம் அது. ஸோ என்ன மாதிரியான புரட்சியை சொல்றீங்க? அவர் ஜெயிச்சதே வந்து ஒரு பெரிய கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்தில் இவ்வளோ சீட்டுகளை பெருக்கி ஜெயிச்சு வந்தது. இட்ஸ் வெரி வந்து புரட்சிகரமான ஒரு விஷயம்தான். கண்டிப்பாக இட்ஸ் ரெவல்யூஷனரி. ஸோ புரட்சி தலைவரோ புரட்சி தளபதியோ இந்த மாதிரி பட்டங்கள் அவருக்கும் பொருந்தும், கண்டிப்பாக பொருந்தும். ஸோ கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக நிறைய பட்டம் அவருக்கு கொடுப்பார்கள். அதை நாங்கள் வந்து பார்க்க தான் போகிறோம். மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க முக்கியமாக. இது நாங்கள் தேர்ந்தெடுக்கிறத விட மக்களுக்கு தெரியும். மக்கள் இப்போ தெளிவாக இருக்கார்கள். ஸோ அவர்கள் ஒரு கிளியர் திங்கிங்கோடு இருக்கும் பொழுது யார் வந்தால் இந்த நாடு வந்து முன்னேறும்ன்ற பட்சத்தில் மக்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். அது கண்டிப்பாக மாற்றம், அவர்கள் சொன்ன மாதிரி மாற்றம் வேணும். மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னா சிங்கிள் மெஜாரிட்டியாக அவங்க ஜெயிச்சிருப்பாங்கல்ல. அவங்களுக்கு ஒரு மெஜாரிட்டி இல்லாமல் இன்னைக்கு ஒரு கோலிஷன் கவர்மெண்ட் தான் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது அப்போ மக்களுமே அதிருப்தியில் இருக்காங்க. ஒரு சிலர் தாவேக்கா பிடிக்காதவங்களும் இருக்காங்கன்றத கண்டிப்பாக இருக்கார்கள். பட் மெஜாரிட்டி வந்து அதிக மக்கள் வந்து மாற்றம் வேணும் தானே, விரும்பி தானே வந்து. இல்லைன்னா 2 வருஷத்தில் ஆரம்பித்த கட்சி கண்டிப்பாக வந்து வரலாற்று பேசப்படுது. கரெக்டாக. அதனால் கண்டிப்பாக வந்து மக்களுக்கான கட்சி. இன்னும் மேலும் மேலும் அவங்க செயல்படும் போது மக்களுக்கு புரிய வரும். இன்னும் இருந்த பாக்கி மக்களுக்கும் வந்து ஏன் நான் ஓட்டு போடவில்லை என்றும் நினைப்பார்கள். ஓகே, ஸோ பாலிடிக்ஸ் கொஞ்சம் நேரம் கழித்து பேசுவோம். நிறைய பாலிடிக்ஸே பேசிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். வர்ஷினி வெங்கட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாமா கொஞ்சம்? ஏன்னா நாங்கள் இது வரைக்கும் உங்களை திரையில் பார்த்துருக்கோம், நிறைய நடிச்சிருக்கீங்க. பட் ஆனால் அதை தாண்டி பாலிடிக்ஸ் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் நமக்கு ஏதாவது ஒரு சர்டைன் இன்சிடென்ட்லேயோ இல்லை ஏதோ ஒரு நிகழ்வுனாலேயோ நமக்கு தோணும்ல, ஒரு ஸ்பார்க் வரும்ல, இந்த இடத்துல எனக்கு இந்த திடீர்னு இப்படி ஒரு ஸ்பார்க் வந்துச்சு, நம்ம ஏன் அரசியலுக்கு போகக்கூடாது, ஏன் அரசியல்வாதி ஆகக்கூடாது. ஸோ அந்த ஸ்பார்க் எங்கே வந்துச்சு? அந்த ஸ்பார்க்கு இந்த தேர்தலில் தான் வந்துச்சு. உண்மையை சொல்ல போனால் இந்த தேர்தல் புரட்சிகரமான விஷயம் நீங்கள் கேட்டதுனால நான் திருப்பி சொல்கிறேன். எத்தனை பேருக்கு அரசியல்னா என்னன்னே தெரியாமல் இருந்தவர்கள் இப்போது தினமும் உட்காந்து அரசியலை வந்து பின்தொடங்குறாங்க. அது ஒரு புரட்சிகரமான விஷயம் தானே. நிறைய பேருக்கு பை எலெக்ஷன்னா என்னன்னு தெரியாது. நிறைய பேருக்கு அரசியல்னாலே, என்னையும் குறித்து நான் சொல்கிறேன், அரசியல்னா என்னன்னே தெரியாமல் இருந்த நபரில் நானும் ஒரு நபராக இருந்தேன். ஆனால் எங்கள் தலைவர் வந்ததுக்கப்புறம் அவர் பண்ண புரட்சிகரமான விஷயம் நிறைய பேருக்கு அந்த இஷ்டம், அதாவது இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டிப்பாக உருவாயிருக்கு. ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம்தான் அது. ஸோ அதே வகையில் நானும் ஒரு அரசியல் இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இந்த தேர்தல். ஸோ அப்படிதான் நானும். ஓகே, அப்போ அந்த நேரத்தில் ஜாயின் பண்ணணும்னு உங்களுக்கு தோணலையா? விஜய் சார் கட்சி ஆரம்பித்த உடனேயே, தாவேக்கா கட்சி வந்த உடனேயே? இல்லை, எனக்கு எப்படின்னா ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு இட்ஸ் லைக் அ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். முதல்ல அதை பற்றி என்னன்றதே தெரியாமல் இருந்தோம். இப்போ தான்
ஸ்லோவாக அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். தெரிந்தவுடன் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களின் நடவடிக்கை, அந்த மாதிரி விஷயங்கள் புரிய புரிய அது இன்னும் மேலும் மேலும் ஒரு இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆகி அதுக்கப்புறம் எனக்குள் ஒரு ஆசை, ஓகே நம்மளும் அரசியலில் வந்து மக்கள் சேவைக்காக அதுவும் தாவேக்கால இணைந்து நம்ம மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்ற எண்ணம் வந்து. ஓகே. ஏன்னா தாவேக்காவில் இணையிறவங்க மேலே வைக்கப்படுற விமர்சனங்கள் ஒன்று, விஜய் அவர்கள் நடிகராக இருந்து வந்திருக்காரு, அந்த ஒரு கல்ட், அந்த ஒரு பர்சனாலிட்டி, அந்த ஒரு ஐடால் வர்ஷிப், அதுதான் முதல் காரணமாக இருக்குது அப்படின்ற ஒரு கிரிட்டிசிசம். ரெண்டாவது, ஆட்சியை பிடிச்ச பிறகு தான் நிறைய பேர் போய் சொல்கிறாங்க இன்னைக்கு கவர்னிங் பார்ட்டியாக ரூலிங் பார்ட்டியாக இருக்காங்க, ஸோ ரூலிங் பார்ட்டியில் போய் சேர்றோம் அப்படின்னா அது நமக்கு இன்னும் ஒரு பாப்புலாரிட்டி கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த மாதிரி பல விமர்சனங்கள் வைக்கப்படுது. ஸோ இப்போ நீங்களுமே இந்த மாதிரியான காரணத்துக்கு தான் வந்திருக்கீங்க அப்படின்ற கிரிட்டிசிசம்ஸ் உங்களுக்கும் வரும்ல, அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க? கண்டிப்பாக வரும். எந்த ஒரு இடத்தில், அதுவும் சினிமா அண்ட் அரசியல் இரண்டுமே வந்து ஹைலி விமர்சிக்கப்பட்ட ஒரு துறை தான். கண்டிப்பாக எல்லாமே அதுவும் தாவேக்கால இணைஞ்சவுடன் கண்டிப்பாக லேபிள் வைக்கிறார்கள். தற்கூரி என்று சொல்கிறார்கள், அறிவில்லையா என்று கேட்கிறார்கள், இதெல்லாம் உங்களோட ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகணுன்றதுக்காக நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொல்கிறார்கள். நிறைய இந்த மாதிரி விமர்சனங்கள் வச்சுட்டு தான் இருக்கார்கள். பட் அதுக்கெல்லாம் நான் வந்து ஒரே பதில் தான் சொல்லணும். நான் வந்து பதவிக்கு ஆசைப்பட்டு தாவேக்கால ஜாயின் பண்ணல, தாவேக்கா ஆளும் கட்சின்றதுனால நான் ஜாயின் பண்ணல. எதேச்சியாக எனக்கு இந்த தேர்தலில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. எனக்கு தாவேக்காவோட கொள்கை பிடிச்சிச்சு, அவங்க செயல்படும் விஷயம், அந்த நியூ கவர்மெண்ட்ஸ் ஃப்ரெஷ் அந்த கவர்னன்ஸ் வந்து பிடிச்சிருந்துச்சு. அதனால் நான் ஜாயின் பண்ணேன். எனக்கு வந்து ஃபாலோவர்ஸோ இது ஏறணும், பாப்புலாரிட்டி கெயின் பண்ணணும், அதுக்காகலாம் நான் வந்து தாவேக்கால ஜாயின் பண்ணல. யாரை பார்த்து ஜாயின் பண்ணீங்க கட்சியில்? இல்லை, நான் இன்னும் யாரையுமே வந்து பார்க்கல, எந்த அமைச்சர்களும் இன்னும் நான் சந்திக்கலை. இது வந்து என்னோட சொந்த உழைப்பால் நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறேன். என்னோட உழைப்பை பார்த்து கண்டிப்பாக ஒரு நாள் அவர்களே வந்து சந்திக்கணும்னு சொல்லுவார்கள் என்ற நம்பிக்கையில் தான் நான் இதில் சேர்ந்துருக்கிறேன். கண்டிப்பாக தளபதி சாருமே வந்து ஒரு நாள் என்னை சந்திக்கணும்னு நினைப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுக்கான எல்லா வேலையும் நான் வந்து கண்டிப்பாக நன்றாக பண்ணுவேன். விமன் சேஃப்டி பற்றி பேசணும்னு நினச்சேன். இங்கே லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ அதிகமாக இருக்குது. ஏன்னா விமன் சேஃப்டி, லா அண்ட் ஆர்டர், அதுக்கப்புறமா ட்ரக் இஷ்யூ, இது மூணுமே டிஎம்கே கவர்மெண்ட் இருக்கும்போது டிவிக்கே ஒரு மெயினான மேட்டர்ஸாக எடுத்து தங்களுடைய கேம்பெயின்ஸை கொண்டு போனாங்க. இப்போ இந்த முறை டிவிகே கவர்மெண்ட் வந்த பிறகும் இதே குற்றச்சாட்டுகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கே. நீங்கள் வந்து 5 வருஷமாக ஒரு சேர்த்து வச்ச அழுக்க வந்து ஒரேடியாக நீங்கள் வந்து ஒழிக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதை சுத்தம் செய்ய முடியும். நீங்கள் 100 நாளில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கறது வந்து சாத்தியமல்ல. ஆனால் முதலமைச்சர் விஜய் அவர்கள் தேர்தலுக்கு முன்பாக அப்படி சொல்லலையே, நான் வந்தால் எல்லாத்தையும் ஒழிச்சிருவேன் தானே சொன்னார். ஆமாம், ஒழிச்சிருவேன்னு சொன்னார். நீங்கள் 100 நாளில் ஒழிச்சிருவேன்னு அவர் சொல்லலையே, ஒழிச்சிருவேன்னு தானே சொன்னார். 100 நாள்லேயே நான் ஒழிச்சு, ஒரு நாள்லேயே நான் ஒழிச்சு காட்டுவேன் அப்படி என்றும் அவர் சொல்லலை. நான் வந்த உடனேயே எல்லாத்தையும் மாற்றிடுவேன், வந்த உடனேயே அவர் வந்து அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுப்பாருன்றது தான் அங்கே வந்து அண்டர்ஸ்டுட். ஆப்வியஸாக வந்து ஒரே நைட்லேயோ இல்லை 100 நாள்லையோ எல்லாத்தையுமே அப்படியே சரி செய்ய முடியாது. ஏன்னா சாத்தியமான விஷயமும் கிடையாது. 5 வருஷத்து பழக்கப்பட்ட ஒரு விஷயம், அது வந்து நம்ம மெதுவாக தான், இப்போ இன்னைக்குவே சமீப காலத்தில் தனுஷ்குமார் அவர்கள் இறந்து போனதாக இருக்கட்டும், அந்த மாணவர்கள் இறந்து போனதாக இருக்கட்டும், ரொம்ப வருத்தக்குரிய ஒரு விஷயம்தான். அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸு எடுக்கணுமோ அது எதுவுமே வந்து அவங்களோட இறப்பை வந்து ஈடு செய்ய முடியாது. அது கரெக்டாக அவர்கள் சொன்னார்கள். பட் இதுக்கு மேலும் அதை வந்து லைக் தடுக்கலாம், இதுக்கு மேலே அந்த மாதிரி நடக்காமல் விஷயத்தை தடுக்கலாம். அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது, எடுத்துட்டு தான் இருக்காங்க ஸ்லோவாக. இவங்க 5 வருஷமாக வந்து போதை பழக்கத்தை வந்து மாணவர்களாக இருக்கட்டும், சின்ன பசங்களாக இருக்கட்டும் பழக்கி விட்டது யாரு? நம்ம திமுக தானே. அதை வந்து நம்ம ஒரேடியாக மாற்றணும்னா இட் வில் டேக் டைம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வந்து அதை மாற்றத்தை கொண்டு வர முடியும். அதுக்கான
நடவடிக்கை ஆல்ரெடி எடுக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ நடவடிக்கையே எடுக்கலைன்னா நீங்கள் வந்து நிறைய விமர்சனங்கள் வைக்கலாம், எதுவுமே பண்ணலை அப்படின்ற மாதிரி. அது பண்ண ஆரம்பிச்சிட்டார்கள். அது கண்டிப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப் அது நடக்கும். ஸோ விமன் சேஃப்டி கூட வந்துட்டு ட்ரக்கும் சரி, போக்சோ இது எல்லாமே வந்து கனெக்டடுன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ போக்சோ கூட அதாவது குழந்தை பாலியல் வன்கொடுமை அதெல்லாம் வந்து 40% இன்க்ரீஸ் ஆயிருக்கு திமுக ஆட்சியில். இது எல்லாமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சுருக்காங்க. இன்னைக்கு சட்டசபையிலையும் அதே விஷயம்தான் வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க. இவர்களால் பதில் சொல்ல முடியாத காரணத்தினால அவர்கள் வழக்கம் போல ஓடினார்கள். பட் அது வந்து செகண்டரியான விஷயம். இது எல்லாமே நம்ம உமன் சேஃப்டியாக இருக்கட்டும், உமன் சேஃப்டிக்கு ஸ்பெஷல் பேட்ரோலும் வந்தவுடன் நம்ம தலைவர் போட்டாங்க. ஸோ எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது. ஒரேடியாக வந்துட்டு எல்லாத்தையும் நம்ம வந்து ஓவர் நைட்டில் வந்து மாற்றத்தை கொண்டு வர முடியாது. நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. படிப்படியாக வந்து கண்டிப்பாக மாற்றங்கள் வரும். அதுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அதை நான் சொன்ன மாதிரி கரையெல்லாம் உடனே வந்து நம்ம சரி செய்ய முடியாது. ஆனால் நிறைய பாலியல் குற்றங்களில் தாவேகா நிர்வாகிகளே ஈடுபடுறாங்க அப்படிங்கிறது நம்ம செய்திகளாக பார்க்க முடியுதுல்ல. இப்போ ஒரு 10 கேஸ் வருதுன்னா அதில் மேஜராக ஒரு 5 கேஸ் முக்கியமான கேஸே சமீபத்தில் இந்த 100 நாட்களில் தாவேகா நிர்வாகிகள் மேலே பதியப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் தனி நபரை சொல்கிறத தாண்டி இப்போ தாவேகான்ற பார்ட்டியை வந்து சார்ந்து, கட்சியை சார்ந்து நீங்கள் விமர்சிக்கிறீங்களா? அவர் அப்படி நடந்திருந்தா அவர் கட்சியிலேருந்து நீக்கப்படுவார்கள். அது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ 2 நாளைக்கு முன்னாடி கூட நீங்கள் சொன்னீங்க சிங்கப்பெண் படையை வந்து சைன் போட்டார்கள், அது எதுவுமே வந்து நடக்கவில்லைன்ற மாதிரி விமர்சனம் செய்கிறீங்க. 2 நாளுக்கு முன்னாடி கூட கைது நடந்துச்சு. அப்போ அது நடக்கலைன்னு நீங்கள் சொல்வீங்களா? நான் நடக்கலைன்னு சொல்லலை. இவ்வளவு குற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு. அப்போ இங்கே இவங்க என்ன பண்ணுறாங்கன்ற ஒரு கேள்வி வருதுல்ல ஆட்டோமேட்டிக்காக. என்ன பண்ணுறாங்கன்னா கைது பண்ணிட்டாங்க. அது ஒரு நடவடிக்கை தானே. அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற மாதிரி தனிப்பட்ட நபரோட விஷயம், நீங்கள் வந்து கட்சியை சார்ந்திருக்காங்கன்னு சொல்கிறீங்க. அவங்க கட்சியிலேருந்தே நீக்கப்படுறார்கள். அப்போ அது வந்து ஒரு நடவடிக்கையாக அவங்களுக்கு தெரியலையா? ஸ்ரீவைகுண்டம் விவகாரமே எடுத்துக்கிட்டோம்னா அந்த இடத்துல தாவேகா நிர்வாகி ஒரு பெண்ணே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இன்னொரு சக தாவேகா நிர்வாகி மேல, இவரு எனக்கு பாலியல் தொல்லை கொடுக்கிறாரு. அவர் கட்சியிலேருந்து அதுக்கு மேல அதற்கு எம்எல்ஏ கிட்ட போய் சொன்னதுக்கு எம்எல்ஏவும் அதற்கு உடந்தையா இருக்காரு, அவருக்கு தான் சப்போர்ட் பண்றாரு அப்படின்ற அக்யூசேஷன்ஸ் வருது. அந்த எம்எல்ஏ மேல என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி இது எல்லாமே கனெக்டடா இருக்குல்ல. அதுதான் நம்ம ஒரு சைட் ஆஃப் த காயினோட ஸ்டோரியை கேட்டுட்டும் நம்மளால வந்து அதை வந்து சொல்ல முடியாது. உண்மை என்ன நடந்த ஒரு பெண் ஒருத்தங்க வந்து சொல்றாங்கன்றதுக்காக அது உண்மை ஆயிடாது. ஒரு ஆண் அதை மறுக்கிறாங்கிறதுக்காகவும் அது உண்மை ஆயிடாது. ஸோ கண்டிப்பாக வந்து நடவடிக்கை எடுக்கப்படும். எங்க தலைவருக்கு தெரியும் அது உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாரு. அந்த பெண்ணை தான் கட்சியில இருந்து நீக்கினாங்க, அதுதான் அப்ப நடவடிக்கை. அவங்க பொய் சொல்லியிருக்காங்கன்றதுதான் அர்த்தமா? எப்படிங்க இந்த விஷயத்துல யாருங்க பொய் சொல்லுவா? காசுக்காக கண்டிப்பாக. என்ன நீங்க இன்னும் குழந்தையாவே இருக்கீங்க. இப்ப எதிர்கட்சியிலேருந்து பல பேர் வந்து நான் உனக்காக இவ்வளோ காசு தரேன், அவருக்கு எதிரான இவ்வளோ சொல்லுன்ற பட்சத்துல காசு இல்லாத ஒருத்தவங்க என்ன சொல்லுவாங்க? கண்டிப்பாக வந்து அவர்களுக்கு வேற வழி தெரியாமல் அதை நான் ஒத்து கொள்ளுகிறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். இல்ல இது ஒரு இடத்துல விக்டிம் பிளேமிங் மாதிரி இருக்காதா? நிஜமா நம்ம எப்படி அப்படி சொல்ல முடியும்? ஒருத்தவங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாம மேபி இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு அப்படி கூட எனக்கு தெரியாது என்ன நடந்துச்சுன்னு. ஆனா நான் சொல்றேன், எங்க தலைவர் ஒரு முடிவை எடுத்தாங்கன்னா அது கண்டிப்பாக வந்து சரியான முடிவாக தான் இருக்கும். அவர்கள் சும்மா வந்து ஒரு முடிவை எடுக்க மாட்டாங்க. அவர்களை கட்சியிலேருந்து நீக்கினார்கள்னா அப்போ அவங்க மேல தவறு இருக்கிறதா தானே அர்த்தம். நான் இதில் வந்து அவங்க தப்போ பிளேமோ இப்படி இருக்கலாம் அப்படின்ற விஷயம் தான் நான் சொல்கிறேனே தவிர இதுதான் அப்படின்றது நான் சொல்ல. நீங்கள் சொன்னதுனால நான் வந்து இப்படி கூட இருக்கலாம் அப்படின்றது தான் நான் சொல்கிறேன். ஆனால் அவர்கள் கண்டிப்பாக தவறு செஞ்சிருந்தாங்கன்னா எங்கள் தலைவர் கண்டிப்பாக வந்து அதை வந்து தண்டனை வந்து கொடுத்துருப்பாங்க. இல்லை ஏன்னா பேசிக்காக இருக்க மக்களுக்கே அதுதானே தோணும். என்ன இந்த ஒரு பொண்ணு வந்து இப்படி நடந்துடுச்சுன்ற ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் அப்படின்னு நான் சொல்ல வரல, அப்படி கூட இருக்கலாம். ஏன்னா சமீப காலத்தில் நிறைய விஷயம் அந்த மாதிரி நடந்துட்டு தான் இருக்குது. நிறைய பேர் எதிர்கட்சிக்காரங்களாக இருக்கட்டும், மற்ற கட்சிக்காரர்களாக இருக்கட்டும், ஆளுங்கட்சியை தாக்கணும் என்ற எண்ணத்தில் தான் இருக்கார்கள். ஸோ அது வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இருக்கலாம், இதுதான் அப்படின்றத நான் வந்து குறிப்பாக இங்கே சொல்லிக்கிறேன். இதுதான் நான் சொல்லவில்லை, அப்படியும் ஒரு விஷயமாக இருக்கலாம். ஆனால்
எங்கள் தலைவர் அதாவது தமிழக வெற்றி கழகமே ஆதாரம் இருந்தால் மட்டும்தான் அதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும். ஸோ ஆதாரம் இல்லாத பட்சத்தில் அது இப்படியா கூட இருக்கலாம், அப்படி வேணா இருக்கலாம் என்ற விஷயமா நான் சொல்றேன். வெறும் திமுக அதை பண்ணிட்டாங்க அதனால தான் இப்படி ஆயிடுச்சு, திமுக இதை பண்ணிட்டாங்க இதனால தான் இப்படி ஆயிடுச்சுன்னு பிளேமிங் அரசியல் மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விமர்சனம். இல்லை, பிளேமிங்னு நம்ம சொல்ல முடியாது, அதுதானே உண்மை. அவங்க பண்ணதுனால தானே ஒரு ஆக்ஷன் வந்ததுனால தானே ஒரு ரியாக்ஷன் நடக்குது. அந்த மாதிரி தான் அவங்க பண்ண ஒரு விஷயம்னால தானே இப்படி ஆகுது. அட் த சேம் டைம் மக்கள் பிரச்சனை குறித்தும் பேசணும்ல. மக்கள் பிரச்சனை குறித்து பேசினாங்கன்னா அமைச்சர்கள் யாரும் ப்ராப்பரா ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, அப்படியே நடந்துகிட்டே கடந்து போயிடுறாங்க, சிரிச்சுக்கிட்டே கடந்து போயிடுறாங்க. இல்லையே, அப்படியெல்லாம் இல்லையே. எல்லா மக்கள் பிரச்சனைகளும் பேசப்பட்டு தான் இருக்கிறது. நீங்க ஏன் அந்த விமர்சனம் வைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க வேற ஒரு கட்சியை சார்ந்த ஒரு நபராக இருக்கலாம், இல்ல நீங்க வேற கட்சிக்கு சப்போர்ட் பண்ற ஒரு நபராக இருக்கலாம், அது உங்க தனிப்பட்ட விஷயம். ஆனா எங்க இல்ல அது எப்படி ஆங்கர்ஸ் யாராச்சும் கேள்வி கேட்டா அவங்க மேல திரும்பவும் நீங்க வேற கட்சியை சேர்ந்தவங்கன்னு பிளேம் பண்றதெல்லாம் இது நரேட்டிவ். அது இருக்கலாம், நான் பிளேம் பண்றேன்னு நான் சொல்லவே இல்லை, இருக்கலாம். அது ஏன் நீங்க சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. அது ஏன்னா நான் பார்த்திருக்கேன் பிரஸ் மீட்ஸ்ல. அது உங்க தனிப்பட்ட கருத்து. பட் எங்களோட கவர்மெண்ட் அந்த மாதிரி பண்ணலை. மக்கள் விஷயம் பேசிட்டு தான் இருக்கோம். அதாவது எதிர்கட்சிக்காரங்க தான் காவேரி இஷ்யூன்னு சொல்லிட்டு அதை தவிர்த்து மற்ற விஷயம் தனிப்பட்ட நபர் பற்றி பேசுகிறதா இருக்கட்டும், நடிகை பேர் கத்துறதா இருக்கட்டும், நாகரிகம் இல்லாமல் நடந்துக்கிறார்கள். இப்போ எதிர்கட்சி தலைவர் ஒரு விஷயத்த சொல்றாரு, உடனே கைது செய்றீங்க, அது தவறுன்னு சொல்றீங்க. அதே மாதிரி தானே தேசிய கட்சியில இங்க மாநில தலைவரா இருக்காரு திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் பாஜகவில். அவரும் ஒரு கருத்து பேசுறாரு, பெண்கள் குறித்து இழிவா பேசுறாரு அப்படின்ற விமர்சனம் எழுது, அதற்கு கண்டனங்கள் எழுது. ஆனா தாவேக்கால இருந்து எந்த ஆக்ஷனும் எடுக்கவே இல்லை, அரசாங்கம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவே இல்லையே. கரெக்டு தான், அவங்க தவறாக தான் பெண்கள் இழிவாக தான் பேசினாரு. கண்டிப்பாக ஆக்ஷன் நடவடிக்கை எடுக்கப்படும். கூடிய சீக்கிரம் விரைவில் கைது செய்வார்கள். பாஜக ஒரு பெரிய விஷயம் எங்களுக்கு அது பேசுகிற அளவுக்கு நாங்கள் ஒன்றும் பெரிய விஷயம் அப்படின்றது சொல்ல முடியாது. ஆனால் கண்டிப்பாக அவர் பேசினது தப்பு. இப்போ நீங்களுமே என்னை இப்போ தப்பாக பேசுகிறீங்க, நீங்களுமே ஒரு பெண் தான். நாளைக்கு என்னை பற்றி நீங்கள் தப்பாக பேசுகிறீங்கன்னா உங்கள் மேலேயும் நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்பார்கள். ஸோ பெண்களை இழிவுபடுத்த யாராக இருந்தாலும், அது பாஜகவாக இருக்கட்டும், இல்லை எதிர்கட்சியாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த ஒரு கட்சியாக இருக்கட்டும், கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். ஓகே, பட் ஆனால் இமிடியேட் ஆக்ஷன் ஏன் இல்லை அப்படிங்கிறதுன்னு எல்லாரும் கேட்குறாங்க. இமிடியேட் ஆக்ஷன் நீங்கள் திருப்பி திருப்பி அதுதான் நான் சொல்கிறேன்னு, விரைவில் கண்டிப்பாக எடுக்கப்படும். அவர் பேசினது தப்புன்னு தெரிஞ்சாச்சு, ஆக்ஷன் கூடிய சீக்கிரம் எடுப்பாங்க. நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். இமீடியேட் நீங்கள் எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கே நடக்கணும், இன்னைக்கே நேத்து நைட்டு பேசுறாரு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அடுத்த நாள் காலையில அவங்க வீட்டு வாசல்ல போலீஸ் இருக்காங்க. சரி, நீங்க இப்ப என்ன பத்தி தப்பா பேசுங்க, எவ்வளவு நாளுக்கு அப்புறம் நான் ஏங்க பேசணும்? நீங்க கேக்குறது அந்த மாதிரிதான் இருக்கு. கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும், அவ்வளவுதான். அது எப்போ எடுக்கணும், எப்படி எடுக்கணும்ன்றது அவங்களுக்கு தெரியும். நம்ம முடிவு பண்ண போறது இல்லை. அது தவறான விஷயம்ன்றது நம்ம பேசியாச்சு, நம்மளோட கருத்துக்கள் என்னன்றதும் சொல்லியாச்சு. நடவடிக்கை எப்போ எடுக்கணுன்றது அவங்க முடிவு பண்ற வேண்டிய விஷயம். அடுத்து கோல்ஸ் என்ன உங்களுக்கு? இப்போ தாவேகா கட்சியில் இணைஞ்சிட்டீங்க, கவர்மெண்ட்டும் நடந்துக்கிட்டு இருக்கு. அடுத்து பொறுப்புகள் ஏதாவது கேட்க போறீங்களா? யாரை சந்திக்க போறீங்க? என்ன மாதிரியான பிளான்ஸ் வச்சுருக்கீங்க? இல்லை, நான் எதுவுமே சொன்ன மாதிரி பதவிக்கு ஆசைப்பட்டு நான் இணையில. மக்கள் சேவை இதில் சார்ந்து நிறைய மக்களுக்கு சேவை செய்யணும். ஸோ பிளான்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா அப்படி குறிப்பாக எதுவும் கிடையாது. அடுத்தடுத்து மக்களுக்கு என்னென்ன சேவை செய்ய முடியுமோ அதை நான் கட்சியை சார்ந்து சந்தோஷமாக நன்றாக பண்ணுவேன். ஓகே, ஸோ தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க. உங்களுடைய நேரத்திற்கு ரொம்ப நன்றி.